இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இவரை பற்றிய செய்திகள் கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதிராஜா அவர்களினுடைய மறைவுக்கு காரணம் என்ன, நிஜமாவே அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது குறித்த ஒரு முக்கியமான தகவலானது இப்போ வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா, இவருக்கு வயது 48. ஆரம்ப காலகட்டத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய தந்தையின் இயக்கத்தில் வெளிவந்த தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தும் கூட இவரால் முன்னணி நடிகராக வலம் வர முடியலை. அதுக்கப்புறமா மீண்டும் உதவி இயக்குனராக பணிபுரிய ஆரம்பித்தார். சங்கர், மணிரத்னம் உள்ளிட்ட இயக்குநர்கள் கிட்ட உதவி இயக்குனராக இருந்து நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சமீபத்தில் ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது திடீர்னு மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து எல்லாரையுமே ரொம்ப பெரிய சோகத்திற்கு உள்ளாக்குச்சு. இப்படிப்பட்ட சூழலில் மறைந்த நடிகர் மனோஜ் அவர்களினுடைய மறைவுக்கு காரணம் என்ன, நிஜமாகவே அவருடைய உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலானது வெளிவந்திருக்கு. மறைந்த நடிகர் மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு 2 சிறுநீரகங்களுமே செயலிழந்து போயிருக்கு. அதே நேரத்தில் மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கு. இதனால் மாரடைப்பை சரி செய்கிறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. கடந்த 6 தினங்களுக்கு முன்னால் தான் இவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் அவருடைய சிறுநீரகங்கள் செயலிழந்து போயிட்டதாலையும் அறுவை சிகிச்சைக்கு அவருடைய உடல் ஒத்துழைக்காத காரணத்தினாலேயும் தான் அவருடைய உயிரானது பிரிஞ்சிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.